ரெட்டிப்பட்டி என்ற இடத்தில் நமது மாரியம்மன் சிறப்பான முறையில் சுமார் 400 வருடங்களாக இந்த இடத்தில் இருக்கிறது. அந்த சிறப்பான கோயிலுக்கு இன்னைக்கு பண்டிகை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 4 நாட்கள் பண்டிகை நடைபெற்ற நேரத்தில் இந்த வருடம் நாம் ராஜகோபுரத்தை கட்டி கொண்டிருப்பதனால் மக்களிடம் அன்னைக்கு அவர்கள் கொடுக்கின்ற நன்கொடைகளை பெற்று சிறப்பான முறையில் பாதி வேலை முடிந்து விட்டது. இன்னும் மேலே 3 நிலை கோபுரம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அது அடுத்த வருடத்திற்குள் முடிந்துவிடும். மேலும் நமது கோயில் உள்பிரகாரம் எல்லாம் நாம் சீரமைக்க இருக்கின்றோம். அதற்கு பொதுமக்கள் மிகவும் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று காலையிலிருந்து இங்கு வருகின்ற பொதுமக்கள் அனைவரும் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த கோயில் சிறப்பம்சம் மிகவும் சக்தி வாய்ந்த மாரியம்மனாகும். அந்த அந்த கோபுரம் அமைந்த பின்னால் இன்னும் சிறப்பான முறையில் இந்த பண்டிகையை நாங்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை சொல்கிறோம். அளவு குத்துறது நம்ம கோயில் ரொம்ப சிறப்பானது. அந்த இன்னைக்கு சிறப்பான முறையில அளவு குத்திட்டு இருப்பாங்க. இந்த செல்வம் பூசாரின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் சிறப்பான முறையில அளவு குத்திட்டு வருவாரு. இந்த இதுலயே டாக்டர் பட்டம் வாங்கினவர் அவரு. அளவு செல்வம் என்று பட்டம் வாங்கினவர். அவருக்கு ஒரு சிறப்பான முறையில ஒரு அமைப்பு இந்த இடத்துல இருந்தது. அவர் சென்ற 2 வருடங்களா இறந்துட்டதுனால அவருடைய மகன் சக்தி செல்வம் என்பவர் இப்ப அதை செஞ்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு சிறப்பான ஒரு அளவு குத்து நடைபெற்று அந்த பண்டிகைக்கு சிறப்பானது ஒரு அளவு குத்தி வர்றதுதான். ஒரு 50,000 பேருக்கு மேல இன்னைக்கு வருவாங்க. அதில் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய சிறப்பம். எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் இந்த கோயில்ல மேல 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 கூட்டம் சேர்ந்துட்டே இருக்கு. பாருங்க, இப்ப நீங்களே பாக்குறீங்க எவ்வளவு பேர் வரிசையா நின்று கூழ் நின்று அதுக்கு அம்மனுக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் அம்மனோட சிறப்பு, சிறப்பான அம்சம். மஞ்சள் நேரம் நாளைக்கு நடைபெறும். அதே நேரத்துல இங்க ஒரு சிறப்பான ஒரு இது என்னன்னா இந்த அளவு குத்தி வர்றது. சேலம் மாவட்டத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரெட்டிப்பட்டியில ஒரு அளவு குத்தி வருவாங்க. அன்னைக்கு தானே எடுத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஒரு ஒரு சில டைம் போலீஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா 1,00,000 பேர் கூட வந்திருக்காங்க இந்த ரோடு முழுக்க. அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். இப்ப 2 கோபுரம் பண்ணிங்கிறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருக்கோம். ஊர் முழுசும் எல்லா தெருவுக்கும் லைட் போடுவோம். டவர் ஒரு 5 டவர் போடுவோம். கச்சேரி நிகழ்ச்சி எல்லாமே போடுவோம். பந்தல் அமைப்பு எல்லாமே போட்டு சிறப்பா செய்வோம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அரங்கால் குழுவில் அரங்கால் குழு தலைவரா ஜெயக்குமார்ங்கிறவர் இருக்காரு. அடுத்தது இன்னொருத்தர் பிரதீப்னு ஒருத்தர் இருக்காரு. இன்னொரு சக்தி சிவசக்தின்னு வச்சுதான் நிர்வாகம் செய்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல விழா குழுன்னு ஏறத்தாழ ஒரு 35 வருஷமா இங்க செயல்பட்டு இருக்கு. அந்த சிறப்பு என்னன்னா சர்வகட்சியும் சேர்ந்து ஒரு விழா கமிட்டி. அந்த விழா கமிட்டியில எல்லா கட்சியும் இருக்கும். ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா அவங்கவுங்க இந்த பண்டிகை டைம்ல ஒரு 3 நாளைக்கு இருக்கிறதுனால 35 வருஷத்துல எந்த அரசியல் தலைவரும் அந்த ஒரு பொறுப்புல இருக்கவங்களும் இல்லை. எல்லாமே கலெக்டர், எஸ்பி, ஒரு அரசியல் சார் இல்லாதவங்கள தான் நம்ம அந்த இதில் சேர்த்திருக்கோம். பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அப்படிதான். ஒரு 3 நாளைக்கு நிகழ்ச்சி நல்லா சிறப்பா நடக்கும். 3 நாள் பேனர் கூட வைக்க மாட்டாங்க. கட்சி பேனரோ ரசிகர் மன்ற பேனரோ எதுவுமே வைக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒத்துழைப்போட நடக்கிற பண்டிகை இது. அந்த அளவுக்கு ஜனங்க கட்டுப்பாடோட இருக்காங்க. அதே நேரத்துல அதுக்கு முன்னாடி அவங்க பிரியத்துக்கு சனி ஞாயிறு அவங்க கட்சி செய்வாங்க.